பிக் பாஸ் வீட்ல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலோபரமே வெடிச்சது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பார்வதிக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்படியே வெடித்து சிதறாங்க. எனக்கு முதுகுல குத்திட்டாங்க, எல்லாருமே என்ன கார்னர் பண்றாங்க, எல்லாம் என்ன நம்ப வச்சு கழுத்த இருக்கிறாங்க. கமுவா கமுரு ஏதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அந்த நேரத்தில் திவாகர் அங்க உள்ள வராரு. என்ன பாரு, என்ன நடந்தது, என்ன அந்த சுபிக்ஷா எனக்கு எதுவுமே பண்ணலன்ட்டா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸே எனக்கு இல்ல அப்படின்ட்டான பயங்கரமான அந்த எட்டமே ரணகலமாயிட்டு இருக்குங்க. அந்த நேரத்துல கானா வினோத் உள்ள நுழையிறாரு. கமருதீன் வந்து, என்னங்க இந்த பொண்ணை போட்டு இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்களங்க அப்படின்னு இவரை கூட்டிட்டு வந்து சமாதானம் பேசிட்டு இருக்காரு. யாரு? விக்கல் விக்ரம. உடனே விக்கல் விக்ரமும் பொறு பாருன்னு ஒரு 2 நாள் டைம் கொடு, நான் ஏதாவது பார்த்து செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது இவரு கானா வினோத் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த தர்பீஸ் தான். தர்பீஸ் வந்து பழத்துக்கு ஆசைப்பட்டது, அதை விட மரத்துக்கு சேலை கட்டினா கூட இது மார்க் போடும் போல இருக்கு அப்படின்னு ஒண்ணு இவருக்கு கடுப்பாயிடுச்சு திவாகருக்கு. என்னடா சொன்ன, சுபிக்ஷாவை பத்தி எப்படா தப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சுபிக்ஷா நான் இதை உங்ககிட்ட சொல்றேன்ட்டு குடுன்னு அவர் உள்ளாரோட, என்ன இவன் வேற மாதிரி மாத்திருவான் போல இருக்குன்னு குடுன்னு இவங்களும் பின்னாடி வராங்க. அந்த சீனை பார்க்கும்போது, அதாவது கனாவனத்து என்ன சொல்றாருன்னா, ஒரு ஓமையா சொன்னாரு, இவர் சுபிக்ஷாவை சொன்னதாக கன்வெர்ட் பண்றாரு. ஏன்னா கடைசியா அவங்க ஒரு சாரி கட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அது கன்வெர்ட் பண்ணி அது போறாங்க போல இருக்கு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கலோபரம் வெடிக்குது. கமருதீன் வழக்கம் போல கை தூக்கிட்டு போறாரு. இந்த காட்சியெல்லாம் இது பார்க்கும்போது ஒரு பிரமிப்பா இருந்தது, பிரமிப்பா இல்ல பரபரப்பா இருந்தது அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பா சொல்லணும். அடிச்சுடுவாரா அப்படிங்கும் பொழுது இவரு திவாகர் என்ன சொல்றாருன்னா, யார் இவனுடைய இதெல்லாம் சரியில்லை, என்னுடைய பேக்ரவுண்ட் தெரியுமா அப்படின்னு அவரு தன்னுடைய பேக்ரவுண்டை பத்தி பேச தொடங்க கமருதீனுக்கு இன்னும் பயங்கரமான ட்ரிகர் ஆகுது. என்ன எதுக்கியா நீ த்ரெட் பண்ற அப்படிங்கிற மாதிரி வராரு. கமருதீனுக்கு இன்னொரு கோவம் என்னன்னா, திவாகர் என்ன சொல்லிடுறாருன்னா, ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு, ஒரு பொண்ணை பத்தி நீ ஸ்டோரி சொல்லும் போது அவளை பத்தி சொல்லி கேவலப்படுத்துறிய, நீ எல்லாம் ஒரு மனிதனா அப்படின்னா, அது என் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா, அது உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சா, நீ என்னடா இப்படி பேசுற, வாடா போடாங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை ஒரு மிகப்பெரிய கரோபரமாகுது. அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம சபரி வந்து இதை சமாதானப்படுத்துற ஒரு முயற்சியில இறங்குறாரு. அதையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வினோத்தும் பிரவீனும், அவன் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்றான்டா கமருதீன் ஒண்ணு வச்சு, ஏன்டா நீ அங்க போய் நின்றுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போயிடுறாங்க. இதோட அந்த காட்சி முடியுது. அந்த இரவு முழுவதும் ஒரு பரபரப்பான காட்சி நிலவி கொண்டு இருந்தது, பதட்டமா இருந்தது. நேற்று பாத்தீங்கன்னா லைவ் போயிட்டு இருக்குங்க. எப்போதும் எபிசோடு வந்தோம்னா நம்ம எபிசோடு தான் பார்க்க வருவோம். பட் நேற்று லைவ்ல இருந்து வெளில வர முடியல. அவ்வளோ நேற்றுலாம் நீங்க நம்பவே மாட்டீங்க, 1 மணி வரையும் அந்த காட்சியெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லா சீக்வன்ஸையும் பார்த்தேன். சரி எது தவறு எதுலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நான் லைவ் பார்க்குறேன், லைவுக்கு பார்க்கவே முடியல. அடிக்கடி கேமரா வந்து ஜெயிலுக்கே திரும்பி போகுது. என்னடா இது அடிக்கடி ஜெயிலுக்கே போகுது அப்படின்னா, அங்க பாரு, ஓஹோ அப்ப உள்ள என்னையா பண்றாங்கன்னா, பாரு சொன்ன மாதிரி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பாரு இல்லாத இந்த பிக் பாஸ் நீங்க நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா எப்படி தெரியுமா இருக்கும். 4 பேர் சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு இருப்பாங்க, 4 பேர் உட்காந்து இங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அருமையா சமைச்சிருக்க கெமி, அற்புதமா சமைச்சிருக்கிற பிரவீன் அப்படின்னு இவங்க ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு இப்போ ஒரு டாஸ்க் தர போறேன். அது என்ன டாஸ்க்னா, நீங்க இப்படி கும்பிட்டுக்கிட்டே இப்படி எங்ககிட்ட வாங்கி சாப்பிடணும். அவங்களும் அப்படியே கும்பிட்டுக்கிட்டே வாங்கி சாப்பிடுவாங்க. அப்புறம் என்னன்னா, ஒவ்வொரு பெண்களுக்கும் நிறைய அண்ணன்கள், தம்பிகள், மாமன், மச்சான் எல்லாம் உள்ள உறவுகள் இருக்காங்களே, அந்த உறவின் பிரகாரம் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ரம்யான்னு ஒரு கேரக்டர் உள்ள இருக்காங்க. அவங்க யாருன்னா, அது ஒளிபரப்ப மாட்டாங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, லைவ் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். மாமா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. யாருன்னு சொல்லுங்களேன், FJவை. இவர் வந்து சபரி வந்து அண்ணனா. என்னடா நடக்குது இங்க, அதெல்லாம் பயங்கர கிரிஞ்சியா இருக்குங்க பாக்குறதுக்கு. அதாவது இந்த கமருதீன் பார்வதி எபிசோட்ஸ் ஆக்சுவலா அதுதான். அதுக்கு முன்னாடி தர்பீஸ் இவங்க கூட இருக்கும்போது தர்பீஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப எனக்கு இன்னும் பியூஸ் போன பல்பு மாதிரி ஆகி போச்சு. இந்த ஒரு நாள் நான் சொல்றேன், தர்பீஸ் எங்கேயுமே யாருமே, அதாவது ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி தான் கூட இருந்தா நல்ல பேரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் வச்சுக்கிட்டானுங்க. ஆனா தர்பீஸ் வந்து பியூஸ் போன தர்பீஸ்னு சொல்ல முடியாது, அழுகிய தர்பீஸ் மாதிரி. அதுக்கு பவரே இல்லாத ஒவ்வொருத்தவங்க பின்னாடியா சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சியை பார்த்தோம். பார்வதி கூட இருக்கும்போது ஒரு கெத்தா சுத்துச்சு. இப்போ வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுற சூழல்ல அதை இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். பார்க்க பாவமா இருந்தது. ஏன்னா இந்த தர்பீஸ் இந்த மாதிரி நடமாட்டம் இருந்ததுன்னா மக்களே வெளில அனுப்பிச்சு விட்ருவாங்க. நான் உண்மையாலே சொல்றேன், பார்வதி அண்ட் கமருதீன் தே ஆர் நேச்சுரல், நல்ல கேம் ஆடுறாங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, பார்வதிக்கு இருக்கிற அந்த சுயநலமும் கமருதீனுடைய வார்த்தை பிரயோகத்தையும் மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணி கேம் ஆடினாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களை பீட் பண்றதுக்கு மற்ற 16 பேர் 15 பேர் அவங்க யாருமே இல்லை. அடுத்தது இந்த வீட்டில் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னா நான் சொல்றது கானா வினோத்தை சொல்லுவேன். ஏன்னா அந்த மனுஷன் வந்து
நட்புக்கு மரியாதை கொடுக்குறாருங்க. எனக்கு நட்புக்கு மரியாதை கொடுத்தாலே ரொம்ப பிடிக்கும். அதனால கானா வினோத்தை பிடிக்குது. அடுத்து நல்ல ஒரு மனிதனாக நான் எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி பாக்குறேன். அந்த நக்கல் விக்கல் நக்கரம் பேரு மாட்டேங்க, விக்கல் விக்ரம் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன். ஆனா பட் நான் ஏதோ கான்செப்ட் பண்றேன், என்டர்டைன்மெண்ட் பண்றேன், 24 மணி நேரம் நான் இந்த டாஸ்க் அதெல்லாம் என்னால நம்பவே முடியாது. அதெல்லாம் காதுல பூது எவனாவது வச்சுக்கிட்டு இருப்பான், அவங்ககிட்ட போய் அந்த கதையெல்லாம் விடுங்கடாடே. அவர் கான்செப்ட் பண்ணிலாம் நாங்க 2-3 சீன் தாயா பாக்குறோம். ஆனா இவங்க அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கும்போது அப்படியே கான்செப்டா 24 மணி நேரமும் வாழ்றாங்க. இதெல்லாம் நம்பும்படி இருக்கா? பிக் பாஸுக்குன்னு வாழ்றது பார்வதி தான். அதுல நீங்க பார்வதிங்கிற அந்த கேரக்டரே இல்லைன்னா பிக் பாஸ் என்ன நீங்க ரிவ்யூ பண்ணுவீங்க? நான் கேக்குறேன். இதுல பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், அது கமருதீனுக்கு அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு இந்த ரிவ்யூ பண்றவங்க தலையில துண்ட போட்டுன்னு படுத்து தூங்குங்கடா. எனக்கு அதெல்லாம் கடுப்பாகுதுங்க. என்ன ரெட் கார்டு கொடுக்கணும்? இதெல்லாம் தெரிஞ்சுதானே ஆடிட்டு இருக்காங்க. ரெட் கார்டு கொடுக்கணும்னா தப்பு நடந்தா கொடுக்கணும் தான், வார்னிங் கொடுக்கணும். எல்லா கார்டு கொடுக்கணும். எல்லா கார்டு கொடுத்தாலும் கமருதீன் வந்து கடைசியா பார்வதி சொன்னது போலதான் கேம் ஆடணும். ஏன்னா கமருதீன் நல்ல ஒரு கேமர். அடுத்தது எஃப்ஜேவை வந்து நான் கண்டிப்பா பாராட்டுவேங்க. ஏன்னா அந்த பையன் வந்து ரொம்ப மார்க்கிங் பண்றான், செல்ல குழந்தை மாதிரி இருக்கிறான், கனி அக்கா மடியில தூக்கி வச்சு குழந்தை மாதிரி பண்ணுது. அவனை வந்து எனக்கு தெரிஞ்சு சபரி இவங்கிட்ட ஒரு ஃபயர் இருக்குங்க, அது இந்த பாச வலையில போட்டு நல்லா அழுக்கி வச்சிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆதரையவையும் அவன் பூச்சி வாண்டி மாதிரி சபரி தான் இங்க விட்டு வயலை காட்டுறானோ என்கிற எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இவ்வளவு உரிமையா கூப்பிடுத, சபரி இங்க வா, இந்த பிரச்சனை எனக்கு தீர்த்து வை. சபரிக்கு என்ன வயசாகுது, ஆதிரைக்கு என்ன வயசாகுது, இங்க வா, இங்க உட்கார்றா. என்னடா அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், அவன் என்ன யூஸ் பண்ணிக்கிறானா? இதெல்லாம் என்ன வார்த்தை ஆதிரை? அவன் பயந்து ஓடுறான். அதாவது அந்த கொரியன் தம்பி ஓடனான் தெரியுமா, அந்த அக்காவை பார்த்துட்டு, அந்த அக்கா பேரு இதுக்கெல்லாம் எபிசோட்லயே வராதுனால நமக்கு பேர் கூட மறந்து, அரோரா, அதை பார்த்துட்டு ஓடனான் தெரியுமா, பயந்து நடுங்கினாங்க. அது முதல் வாரம் போட்டு இங்க கையை வைக்கிறது என்ன, அங்க இதுவும் அதே மாதிரிதான், இங்க கை வைக்கிறதுனா பயப்படுறானுங்க பசங்க. ஐயோ பயப்படுறானுங்க, பயந்து நடுங்குறான் வெப்ஜே. என்னடா இது, நம்ம மொத்தமா கொண்டு போய் தேரை எடுத்து திருவிழா விடுற மாதிரி பண்ணி விட்டுருமோ அப்படின்னு பயப்படுறான். இதுக்கு அந்த ஒரு கவலையே இல்லை. என்ன எது வேணாலும் நடக்கட்டுமே, எனக்கு பின்னாடி எனக்கு அங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவன் அந்த டிவியில பார்த்து அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஒரு குரூப், எங்களுக்கு இதெல்லாம் நாங்க சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். நீ வாடா எனக்கு கம்பெனி கொடு அப்படின்னு போட்டு மிரட்டுதுங்க ஆதிரை. எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இதுவா இருந்தது. டேய் கொரியன் தம்பி எதுக்கடா வந்திருக்க? இவனுக்கு கண்டென்ட்டே அந்த அரோரா கூட அந்த உட்காந்து பேசுனது தான் உங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியலங்க. ரொம்ப கொடுமையா இருக்கு. நீங்க நான் ஆனஸ்டா சொல்றேன், பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணாங்க, ஒஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணாங்க. யார் பெஸ்ட் பர்ஃபார்மரு? விக்கலும் பிரவீன் கொடுத்தாங்க. சரி ஓகே, அவங்க ஏதோ பண்ணாங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க தான் கொடுக்கணுமா, வேற யார் இருக்கா தான் கொடுத்துப்பாங்க. அதுக்கு அடுத்தது தலைக்கும் கொடுக்க கூடாதான். அடுத்தது ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல கலையெல்லாம் வந்து பேசுறாரு பாருங்க. ஐயோ என்னையா பண்ணாரு கலை? உண்மையாலே கேக்குறேன், கலை என்ன பண்ணாங்க, அரோரா என்ன பண்ணாங்க? உங்கெல்லாம் ஒரு ப்ரோமோலையும் காட்டல, ஒரு எபிசோட்லயும் காட்டல, நீங்க எல்லாம் வந்து அதை பேசிட்டு உட்காந்துருக்கீங்களே. சரி, இதெல்லாம் வந்து சரியா இல்ல. அதனால தாங்க லைவுக்கு ஓடுதுங்க கேமரா, ஜெயிலுக்கு. ஏன்னா அங்க பார்வதி கண்டென்ட் தான், என்டர்டைன்மெண்ட் தான். உண்மையாலே நான் யோசிச்சேன், நம்ம வந்து இதை விமர்சிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஷோ வந்து பார்க்கணும். நேற்று எப்படி இருந்தது லைவ், சும்மா தெறிக்க விட்டுச்சுல, அதெல்லாம் வந்து ஷீ இஸ் அ கேமருங்க, செம்ம கேமர். கேமர்னா எப்படின்னா ஒட்டுமொத்த பார்வையும் தன் பக்கம் திருப்புறவன் தாங்க கேமரு. எங்க இருந்தாலும் இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க கியூசியா இருந்தாங்கல்ல கேம், அந்த பக்கம் நம்ம பார்த்தோம்ல. இதே பார்வதி பாட்டில் எடுக்கிற கேட்டகரியில இருந்தா பார்வையெல்லாம் அதுக்குள்ளதான் போயிருக்கும் தெரியுமா. அதுதான் மாத்துறது. இவனுக்கு போய் பாட்டில் எடுத்துட்டு வந்தானுங்க, ஒரு ப்ரோமோலையும் வரல, எபிசோட்ல கூட காட்டல. என்னத்தை நீங்க பேசுவீங்க? அதுக்கு ஜூஸ் புழிஞ்சான்ல, அங்க பார்வதி இருந்தா அங்க ஒரு கேமரு, இவனுக்கு ஜூஸ் புழிஞ்சு கொண்டு வந்து வச்சான்ல. ஏதாவது ஒரு கான்செப்ட் இருந்ததா? ஒன்னும் கிடையாது. கியூசியில தான் இருந்தது. ஏன்னா கியூசியில பார்வதி. இதுதான் செம்மையான ஒரு எஃபெக்டா இருந்தது. அடுத்தது இந்த அம்மாலாம் நல்லா நடிக்குது, இந்த கனியக்கா, அதுக்கடுத்து சபரிநாதன், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் நல்ல நடிகர்கள். விக்கல் விக்ரம் கொஞ்சம் நேச்சுரலா எனக்கு தெரியறாப்புல. சுபிக்ஷாவை பத்தி என்ன சொல்றதுன்னா, சுபிக்ஷாலாம் வந்து நியாயம் பேசாதம்மா. நான் நேத்தியே சொன்னது போல, நீ வந்து அறிமுகம் இல்லாத ஒரு பொண்ணா இருந்த, அதனால அந்த பாஸ் வேணும்னு விளையாண்டன்னு சொல்லு. அதுக்கு வந்து ஜஸ்டிபிகேஷன் எல்லாம் பண்ணாது. ஏன்னா நீ போய் கனிகிட்டையும் டீல் பேசினேன், 40% கொடுக்குறேன்னு. பார்வதி கிட்ட நீயே தான் போய் கேட்ட, அதாவது பார்வதி ரம்யாவுக்கு பாஸ் கொடுத்துரும், இது ஜெயிக்க வச்சிரும் அப்படின்ட்டு. நான் உனக்கு செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிபிகேஷன் எல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது பாரு தப்பு பண்ணா கூட
நேர்மையா மூஞ்சிக்கு நேரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. நீங்க வந்து நல்லவன் மாதிரி நடிக்காதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இந்த சீசன்ல நல்லவங்கிற கேட்டகரியில யாருமே இல்ல. என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில கொஞ்சம் பேர் இருக்காங்க. பார்வதி, கமருதீன், அதுக்கப்புறம் யாரு, நம்ம தர்பீஸ் இருந்துச்சு, அது இப்போ இது அழுகி போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வினோத், இவங்கெல்லாம் என்டர்டைன் பண்றாங்க. இவன் யாரு, விக்கல் நல்ல மனுஷன். வியானா வந்து ஒரு நல்ல பொண்ணுங்க, அது கொஞ்சம் நல்ல பொண்ணு. அது கொஞ்சம் நம்ம போய் தான் அதை ஜட்ஜ் பண்ணணுமே தவிர்த்து மற்றதெல்லாம் நல்ல நடிப்பு. இப்ப பிரவீன் ராஜ் பாவங்க, அந்த பையன் என்ன முடியும், சாப்பாட்டுல ஒரு திறமை இருக்கு போல இருக்கு, அதை வச்சு பண்றாரு. இன்னும் அந்த பாட்டில் நல்லா உழைச்சாப்புல, அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சதா ஐ எம் ஹாப்பி.